ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபீமிங் குக்கு தான். ஒரு ஒன் ஷாட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் அலப்பற அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க முன்னாடி. அப்போ நான் வந்துட்டு வெக்கேஷனில் இருக்கேன்னு சொல்லி போட முடியலன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க பரவாயில்ல, எப்போ போடுறீங்களோ போடுங்கண்டாங்க. ஐ திங்க் இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன் 10th. ஸோ கரெக்டான நேரத்தில் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கேடா எல்லோரும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ என்னால் போட முடியாதனால பிலேட்டட் விஷஸ் தான், ஐம் சாரி. அப்புறம் எல்லோரும் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி எனக்கு ஒரு செல்லக்குட்டி இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இப்போ ரிசல்ட் வந்து நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவளுக்கும் சேர்த்து இதை டெடிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு தான். சரி, ஓகேடா வாங்க நம்ம எக்ஸாம் அலப்பறக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஏமாச்சான் தமிழில் இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்கா. ஜேகே அவனை எந்த கொஸ்டின்டா, எனக்கு எந்த புக்குன்னே தெரியாது, இல்லை என்கிட்ட கொஸ்டின் வேறு கேட்குறியா அப்படின்ட்டு அவனும் அப்படி பார்க்க, டே நீ என்ன சப்ஜெக்ட் படிக்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறான். தேங்கோ தமிழ் தானே அப்படிங்கிறான். அட மூதேவி, நமக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்டா. எது மேக்ஸா, இந்த வேலை சொன்னேன் அப்படின்னு அங்கே பாரு ஆள் பார்க்குறான். கைரவோ அவனை முறைச்சி பார்க்க, ஹே இல்லை பேபி, அது நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொன்னால் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சாரா வந்து அப்படியே ஜேகேவை பார்க்க, ஹே பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு பெரிய சிப்ஸ் பாக்கெட்டோட வந்து உட்காந்துருக்கான். டே படிக்கிறதுக்கு குரூப் ஸ்டடின்னு இங்கே வந்தோமா, திங்கிறதுக்கு வந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க, ரெண்டும் தான் டோயின் ஒன்று. இங்கே பாரு பேபி, அப்பப்போ பசிக்கும், சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தாக படிக்கலாம். அதுதான் இவ்வளோ நேரத்தில் நீ படித்த மாதிரிலாம் தெரில, சிப்ஸ் பாக்கெட் தான் காலியான மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் தான் டே, எல்லாருக்கும்னு சொல்லி ரொம்ப நேரமாக நீயே தனியாக திங்கிற மச்சான் நீ தேங்க வேறு சொல்ல, ரொம்ப முக்கியம் மூட்டை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ஜிமினோ, டே ஏன்டா படுத்துறீங்க, படிக்கவும் மாட்டீங்க, கூட வந்து எங்கள் உயிரையும் எடுங்க. இல்லை மச்சான், இதோ இந்த சம்மு கொஞ்சம் டவுட்டு. அப்படியே ஜிமினோ தேங்க அப்படியே முறைச்சி பார்க்க, மச்சான் எனக்கெல்லாம் டவுட்டே வராதா, இந்த சம்முன்னு சொல்லிட்டு எதனை எடுத்து வச்சுருக்க, இது சம் இல்லையா மச்சான், இது ஃப்ரண்ட் பேஜ்டா, ஏன்டா சாவடிக்கிறேன், சி இதில் வேறு நம்பர்ஸ்லாம் இருக்கும், நான் இது சம்முன்னு நினச்சிட்டேன்டா. ஜேகே இது சம் இல்லையாமாண்டா. ஜேகேவா அவனை டே போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணோ நான்லாம் வீடியோ படிப்பேன் தெரியுமா அப்படிங்கிறான். எது நீயா, சத்தியமாக படிப்பியா அப்படின்னு கேட்க, ஜேகேவா ஆமாடா நான் விடிய பப்ஜி விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவனை முறைக்க, என்னாடி எது சொன்னாலும் இப்படி பண்ணுறேன், ஏன் பேபிமா ஒரு வேளை நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஜேகே கேட்க, சாராவா வேறு என்ன பண்ணுவேன், நீ இங்கேயே உட்காந்து அட்டம்ப்ட் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த கிளாஸ் போயிட்டே இருப்பேன். நான் இப்படி சொல்லிட்டா பேப்பர் கொடுத்து பாஸ் பண்ணி விட மாட்டியா, நானும் கூட வருவேன். ஐயா முதல்ல எக்ஸாமை பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கலாம். என்னடா புசுக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டா, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து சேச்சி மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, ஐயோ படுத்துறானுங்களே இவனுங்களுக்கு குரூப் ஸ்டடி கூப்பிட்டதே தப்பு, டே மூட்டு படிக்கடா, ஏன் ஒரு படிப்ஸு. ஜிமின் இந்த சம் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, எனக்கு தெரியும், இந்த ஸ்டெப் இப்படி வரும் அப்படின்னு அப்படியே அழகாக சொல்லித்தரான். ஆஹா இப்படி தானா, ஓகே புரிஞ்சு அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படி 2 பேர் படிச்சுட்ருக்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்குறான். ஆமாம் இது எப்படி வரும், எனக்கு எப்படி போட்டாலும் கன்ஃபியூஷனாக இருக்குது, இதை படிப்ஸுக்கே கன்ஃபியூஷனா அப்படின்னு சொல்லி தயாங்கும் ஜெயிக்கவும் அவனை பார்க்க, டே அப்படின்னு அவன் முறைக்கிறான். சரி மச்சான் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ட்டு கைரா கிட்ட தயாங்கும், ஆமாம் உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். எனக்கு தானே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அப்படியே படிச்சு, அப்போ எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுண்டி அப்படிங்கிறான். அப்படியே சொல்லிக் கொடுத்தா மட்டும் மண்டையில் ஏறிடும். அப்போ பேப்பர் கொடுத்தா பாஸ் பண்ண வச்சுருவியா, என்ன பண்ணி தொலைகிறது, பாடா யாழ் ஓகே சொல்லிட்டா எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோ என்னமோ சொல்லிட்டாலே அவ காதலை அப்படிங்கிற மாதிரி அவனும் ஹாப்பியாக இருக்கா. இங்கே சாராவோ, ஓ இந்த ஐடியா இருக்கா, ஹலோ இந்த பேப்பர் பாஸ் பண்ணுறது, பிட் அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது ஏதாவது பண்ணிங்க அங்கே வர சூப்பர்வைசர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், அடி வெச ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க புக்கு எடுத்து சாரா மேலே விசா அவளோ அப்படி நகர ஜேகேவோட தலையிலே வந்து முதவி என்ன அடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அவன் சிப்ஸ் பாக்கெட்லாம் தர விட்டு எழுந்து நின்று தயாங்க துரத்த, இவனுக்கு 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி அங்கே அடிச்சுக்கிட்டு ஊரில் இவனுங்களை கூட்டிகிட்டு வந்தது பற்றியா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் சிரிச்சிட்டு அவங்கள பற்றி தெரியாதா, சரி இந்த சம் கேட்டேனே, இதோ இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப் அப்படிங்கிறீங்க, சூப்பர் அப்படிங்கிறான். ஆமாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா சூப்பராக தான் இருக்கும்.
நான் ஸ்டெப்ஸை சொல்லலை. ஓ டேய், நாங்கள் 2 பேருக்கு அடிச்சுட்ருக்கோம், நீ லவ்ஸ் பண்ணுறியா, லவ்ஸே அடி சொல்லிட்டு தயாங்க பெட்டு மேலே அப்படியே வந்துட்டு அவன் தலையில் சிப்ஸ் எல்லாம் இருக்க அப்படியே வந்து எட்டி பார்த்து கேட்க கயராக்கோ சிரிப்பு வந்தது. என்னடா இது கோலம் அப்படின்னு. ஆமாம், காலத்தின் கோலம் அப்படின்னு தயாங்க சொல்ல, டே மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தட்டி விட்டு வந்து உட்கார. சாராவோ ஐயோ பாவம் அப்படிங்கிறா. எதோ பாவமா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் அடிக்கிறாதிங்க அப்படின்னு மறுபடியும் புக்கு தூக்க திரும்ப நகர ஜேகே மண்டையில் படவரா. டேஞ்சரஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புக்கை வச்சுட்டு பேசாமல் கொண்டு இருடி மவளே, எனக்கு அது மாட்டுவில்ல, அப்படியே மூத்திர சந்தில் மாட்டின எலி மாதிரி உன்னை நசுக்கி போடுறேன் நசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜாடை பண்ணிகிட்டு இருக்க. ஜேகேவை அப்படியே பாவமாக சாரா பார்த்து அவன் என்ன திட்டுறான் அப்படிங்கிறா. ஏன்டா என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சண்டைக்கு வர, வாடா நம்ம 2 பேரும் 1 to 1 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட ஜேகே சண்டைக்கு நிற்க. டே மவனை அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் அடிச்சு விட்ருவேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி தாங்க வந்துட்டு சண்டைக்கு நிற்கிறான். ஜிமினோ டேய் மூட்டு படிங்கடா, இல்லை விதையை போய் தொலைங்கடா, ஏன்டா இங்கே உயிரை எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல. டே அவன் தான்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் வம்புக்கு எடுத்தான் அப்படின்னு ஜேகே. அவன் தாங்கோ இவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா ஏன்ட்ட வம்புக்கு வரா, இவகிட்ட நான் கேட்டேன், நான் பேப்பர் கேட்டாலும் நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான். உன்ட்ட எவன்ட்டே கேட்டான், எவன் கேட்பான், சரியான சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவள்கிட்ட சண்டைக்கு போக. இப்படியே ஒரு பெரிய அங்கே ட்ராமாவே நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் கலாய்ச்சிட்டு ஒருத்தர் ஒரு வழியாக அப்புறம் கொஞ்சமாக ஜிமினோ வந்துட்டு அமைதியாக இருங்கடா அடங்குங்கடான்னு சொல்லி இங்கே கைராவோ இப்போ சும்மா இருக்க போறியா இல்லையா தாங்க, இல்லைனா நான் வீட்டுக்கு வந்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டேன். நான் எதுவும் பண்ணலடி, அவதான் நீ பேசாமல் இரு, இந்த பக்கம் உட்கார் அப்படின்னு மாற்றி உட்கார் வைக்கா. இங்கே சாரா வச்சுக்கோ சும்மா இரேண்டி, ஏதோ எங்களுக்கெல்லாம் அவ்வளோவா வராது, உங்கள் அளவுக்குலாம் படிப்ஸ் இல்லை, நாங்கள் தான் ஆனால் ஆவரேஜும் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, சும்மா ஏண்டி ஒம்பெடுத்துட்டே இருக்க, பெரிய படிப்பு மயிர் தான் வேணும்னா போகடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொஞ்சம் டென்ஷன் ஆகி அப்படியே எழுந்து போக. சாராவோ உடனே கோவம் வந்துடுமே, சரி ஓகே நான் எதுவும் சொல்ல வந்து உட்கார் அது ஆடின்னு உட்கார. இங்கே நீங்களும் ஜிமினோ அப்படியே வந்துட்டு படிச்சு அப்படிங்கிறப்ப வந்து அப்படியே லைட்டாக ரொமான்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லோரும் படிச்சுட்ருக்கா. அப்படியே புக்கை மூஞ்சில் வச்சுட்டு நம்ம ஜேகே ஒரு பக்கம் வந்துட்டு கேம் விளையாண்டுட்ருக்கான். இந்த பக்கம் தாயாங்கக்கோ அப்படியே கொட்டாயாக வருது. அந்த புக்கை திறந்தால் தான் தூக்கம் எங்கேருந்து வருமோ தெரியல. அட கன்றாவியே, வீட்டில் சும்மா இருக்கும் போலாம் தூக்கம் வந்து தொலையாது, இந்த புக்கை திறந்தால் தான்டா இப்படி தூக்கம் வருது, எவன் இந்த புக்கை கண்டுபிடிச்சான்னு தெரில, எவன் எக்ஸாமை கண்டுபிடிச்சான்னு தெரில அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் இப்படி மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கிறானுங்க. நீங்களும் டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. இல்லை லைட்டா அப்படிங்கிறான். நான் வேணால் கீழே போய் எங்கள் அம்மா கிட்டே காஃபி கேட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சரி அப்போ நம்மளே போட்டு வரலாமா? பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் நீங்களும் சரிடா சண்டை போட்டுக்காம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிட்டு வர. உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்ஸ், நீ கூட இது அவனுங்களை வச்சுட்டு ரொமான்ஸ் கூட பண்ண முடியலடி, அப்பா எப்படியோ இப்போயாச்சும் தனியாக வந்தியே 2-3 டைம் ஃபார்முலா கேட்குற மாதிரி கஞ்சாட பண்ணேன், உனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. அதுதான் பார்த்தாலே தெரியுது, எப்படி அநியாயத்துக்கு இப்படி இருக்க, எப்படி இருக்க அப்படியே லட்டு மாதிரி இருக்க, ஷோ போங்க ஜிமேன் எங்கே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பின்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே சினிங்கிக்கிட்டு அம்மா கீத்து வந்துட போகிறாங்க, அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு போகலான்டா, உங்கள் அம்மா மட்டும் பார்க்க மாட்டாங்களா? எங்கள் அம்மா அப்பா ரூமை வெளியில் லாக் பண்ணிவிட்டு வந்துவிட்டு நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். எதை பார்க்குறதுக்கு அமைதியாக நல்ல பையன் மாதிரி இருக்கீங்க. நான் சொன்னேனாடி நான் நல்ல பையன்னு. நல்லா படித்தா இதிலலாம் என்ன அப்படியே அமைதியாக இருப்போம் நினச்சியா? அப்படிலாம் கிடையாது டி பேபி அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் அடி கிஸ் பண்ண அப்படின்னு படிச்சுட்ருக்க ஒரு பூஸ்ட்டு ஷூ அப்படின்னு நீங்கள் சின்னுங்க. அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு அப்படியே மேலே வரீங்க. ஸோ ஜிமின் உங்களை வந்துட்டு அங்கங்கே சிலிமிசம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வர. இங்கே இருக்கிற 2 வந்துட்டு அப்படியே சாராவோ வந்துட்டு ஜேகேவை பார்க்க, ஜேகேவோ பப்ஜியில் மூழ்கியிருக்க. டே அப்படின்னு சொல்கிறேன்றா நான் டே அப்படிங்கிறான். ஜேகே நான் பேபி அப்படின்னு திரும்ப அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்க, அடி என்னமோ பண்ணுற அப்படிங்கிறான். அது அப்படின்னு நான் லிப்ஸை காட்ட, எதை இங்கேயா அங்கே ஆளும் இருக்காங்கடி அவங்க கவனிக்கலா இது பேபி அப்படின்னு லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈரம் பண்ணிக்கிட்டு அப்படியே புக்கை மறைச்சிட்டு அப்படியே சாராவோட அவன் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே கைரா கிட்ட வந்து டவுட் கேட்டு அதெல்லாம் அவள் கிளியர் பண்ணிகிட்ருக்கா. பட் கைராவே அவன் அப்படியே பார்த்துட்டு அவங்க அங்கே வந்துட்டு புக்கை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கா. இவன் புக்குக்குள்ளே இங்கிலீஷ் படம் ஓட்டுறான்டோய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோ பேபி அப்படிங்க. என்ன அது நம்மளும் பேபி ரெடி பண்ணலாமா? இதை மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? செருப்பாக அடிப்பேன். மொத்தம் எக்ஸாம் ஒழுங்காக எழுதி பாஸ் பண்ண பாரு. ஏண்டி அப்போ நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா?
ஏ படிடா, ஸ்கூல் தான் படிக்கணும், அதுக்குள்ளே கல்யாணம் வரைக்கும் போயிட்டான், மூட்டை போடுறா அப்படின்னு மண்டையிலே கொட்ட. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப எங்கள் ஜிமினோ அப்படியே வந்துட்டு அவங்க ஹிப்பை ஹோல்ட் பண்ண வேகமாக வந்து நீங்கள் பயந்து அப்படியே நிற்கிறீங்க. அவனோ என்னடி அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்ட்டு ஸ்லீவ் தெரியுதுடி அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அங்கே கிஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் உள்ளோட அடியாத்தி இவன் நல்லவன் நினச்சனே, நீயுமாடா யூடியூப் ப்ரூட்டஸ், என்னடா ஆளுக்கு அஜால் குஜால் பண்ணிட்டீங்க, யாழ் மட்டும் கிட்ட கூட வர விட மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு கைரா அப்படின்னு தேங்கனோட சும்மா இரு தேங் அடி போடி. என்ன ஸ்டடின்னு சொல்லிட்டு குரூப் ஸ்டடி நைட்டில் எவன்டி உட்காந்து படிப்பான், எதுக்காக வந்தேன் எல்லாம் உன்னை பார்க்கணுன்னு, உனக்கு கடைசியில் ஒரு ஒரு ஃப்ளையிங் கிளீஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, பக்கத்துலேயே உட்கார விட மாட்டேங்கிறா. ஐயோ இவனுங்களாம் ஜாலியாக இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ பெறாத இன்பம் எவனும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி மச்சான் எனக்கு சொல்லி கொடுறா மேக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஏம்மா உனக்கு தான் நல்லா தெரியும்ல அந்த பக்கத்து போ அப்படின்னு ஹீரா விரட்டி விட. அவளை என்ன போக சொல்ல, ஏன் அவளை என்ன ஒன்றுமோ சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்சை பிடுங்கின மாதிரி ஓடுற, பேசாமல் உட்காடுறா எனக்கு சொல்லிக் கொடு. ஜேகே நீ அங்கே பப்ஜி விளாண்டு கிழிச்ச வரைக்கும் போதும், இங்கே வந்து கிளி அப்படின்னு சொல்லி அவன் காலாரையும் பிடிச்சிருக்க. புறம் பிடிச்சோன்னே உனக்கு கிடைக்கலன்னா ஏன்டா எங்கள் உயிரை எடுக்கிற, அது அப்படி தான், நான் மட்டும் இங்கே சோலோவாக வந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பேனா, இவனுங்க மட்டும் ஜாலியாக இருப்பீங்களா, சாவடிச்சிருவேன். எவனும் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, மூட்டை மேக்ஸை சொல்லிக் கொடுங்க, நாளைக்கு நான் டாப்பர் ஆகணும். ஒரு நாளில் உன் மண்டையில் ஒரு மயிரும் ஏறாது, இத்தனை நாள் படிச்சிருந்தீங்கன்னா தான் ஏதாவது வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நல்லா படித்து நாளைக்கே நான் தான் டாப்பர் ஆகணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற. ஜிமினே நீ சூப்பராக படிப்பல சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உயிரை போட்டு எடுத்துகிட்டு இருக்கான். ஜிமினோ ஐயோ இந்த லூசு பைய வேறு ஏன்ட்டா அறபோதை பைத்தியம் மாதிரி புலம்புற அப்படின்னு ஜேகே அவனை சண்டைக்கு யாரை பார்த்து அறபோதைங்கிற அப்படின்ட்டு திருப்பி 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்க. ஜிமினோ நிறுத்துங்கடா சண்டையை அப்படின்னு சொல்லி மேக்ஸ் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க. இங்கே ஹீரா கைரா சாராலாம் அழகாக வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க 3 பேரும். இவனுங்க தான் அடிதடி இதையும் பண்ணி ஒரு வழியாக படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. பட் டேங்க் பாதியிலே முடியல, அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது, அப்படியே அவனுக்கு தூக்கம் வந்து அப்படியே தூங்கி விழுக. கைராக்கே அவனை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. போதும்பா என் ஆள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி தானியெல்லாம் எடுத்து போட்டு அவனை அப்படியே சாய்ச்சி விட்டு அப்படியே அவன் 4 இயரில் அப்படி கிஸ் பண்ணுறா. ஆனால் எங்கள் அப்பா பாடுறா ஏம்மா இதை நீ அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது செஞ்சுருக்கலாம், எங்கள் உயிரையாவது எடுத்துக்காமல் இருந்திருப்பான் அப்படின்னு ஜேகே சொல்ல. அது அப்படிலாம் பண்ணால் ஒழுங்காக படிக்க மாட்டான். அது சரி அப்படின்ட்டு சாரா கிட்ட சாரா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு ஜேகே திரும்ப டவுட்டு கிழிச்ச வரைக்கும் போதும் மூட்டு படி அப்படிங்கிறா. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு ஏன்டி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கா. அவளும் இங்கே பாரு ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. படித்தா மட்டும் ஆமாம் இந்த கிஸ் பண்ணால் பேபி பிறக்குன்னு சொல்கிறாங்களே, இப்போ தான் ஒரு லூஸு புலம்புச்சு, இப்போ அடுத்து நீயா? இல்லடி அது உண்மையாக போயான்னு ரிஹர்சல் பார்க்கலாமா, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ உங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஏதோ கிஸ் பண்ணால் குழந்த பிறக்குமா, ஐயோ இந்த லூஸ் வேறு இதை கேட்டுருச்சா அப்படின்னு ஜேகேவா அது அப்படிங்க ஜிம்மியில் அவனை மறைக்கிறான். ஏண்டா அவளே பாவம் என்ன செட்ட ஏன்டா அப்படின்னு. ஆமாம் ஆளுக்கு பாவம் ஒன்றுமே தெரியாது, இந்த பிள்ளைக்கு நல்லா படிக்க தெரியுதுப்பா, ஆனால் மற்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, சரியான டியூப்லைட்டாக இருக்குது, இது எப்படி தான் இவனுக்கு பிடிச்சச்சோ அப்படின்னு ஜிமினை ஜிமினோ சாவடிச்சிடுவேன் ஆளை பற்றி பேசாத அப்படின்ட்டு. இப்போ அது முக்கியமா படிடி அப்படிங்கிறான். இல்லை ஜிமின் அது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஆரம்பிக்க. இங்கே பாரு பேபிமா அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை, பேபி ப்ராசஸ்லாம் அப்புறமா காலேஜ் போகும்போது தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அதையும் தான் சொல்லிக் கொடுக்குறேன், வேறு எந்த நாதாரிக்கிட்டையும் கேட்காத, இப்போ படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை டைவர்ட் பண்ணிவிட சரின்ட்டு படிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஓவராலாக ஃப்ளாட்டாக ஒரு வழியாக அவங்களோட இதெல்லாம் முடியுது. ஸோ வந்துட்டு மார்னிங் எழுந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நீங்களும் கிளம்பி அப்படியே வந்துட்டு எல்லோரும் இப்போ வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வரும். நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு சும்மா பட்டையும் கொட்டையுமா வந்துட்டு அப்படியே வந்து நிற்கிறானுங்க. தாங்களாம் வந்து பட்டெல்லாம் அடிச்சுட்டு பார்க்கறதுக்கே பயபக்தியாக பல மாட்டம் வந்து நிற்கிறான். என்னடா கெட்டப் இது அப்படின்னு ஜேகே பார்க்க, மச்சான் பயமாக இருக்குடா, நேற்று வேறு பாதியிலே தூங்கி விட்டேன் போல அப்படிங்கிறான். சுத்தம் நீ தான் ஆரம்பிக்கும் போதே ஆஃப் ஆகிட்டியாடா, அடே எழுப்பி விட்ருக்கக்கூடாதா, ஏண்டா எழுப்புனா எந்திரிக்கிற மாடாடா நீ மலவாடுவாது தூங்குற, டே இப்போ நான் என்னத்தை எழுத போகிறதில்ல, அதான் வாழ் இருக்காளே அவள் இருப்பா நான் இருப்பேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு தேங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே சாராவா அடி வந்து நிற்கிறா. அடி பரமேஸ்வரி, என் பேர் சாரா, அங்கால பரமேஸ்வரி நீ தாண்டி அப்படின்ட்டு அவளை வம்பிழுத்துட்டுருக்கான். காலையிலே ஆரம்பிக்காத, சரி ஒழுங்காக படிச்சுட்டு வந்தியா? நேற்று பூரா உன் கூட தான் இருந்தேன், என் கூட இருந்த படிச்சியா, பப்ஜி தானே விளாட்னேன், சி வலியாத, பேபி பேப்பர் காட்ட மாட்டியா? நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, யாராவது பிட் அடிச்சிங்க போட்டு கொடுத்துருவேன்,
ஏன் இந்த மூதேவியை எங்கேயாவது போட்டு முக்குங்கடா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல. ஜிம்மி நாங்கள் என்னடா நடக்குது அப்படின்ட்டு வரான். மச்சான் உன்னை நம்பி தான் வந்திருக்கோம். எதை? ஆமாம் மச்சான், நீ தான் எங்களுக்கு காட்டணும், வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் வரீங்க. தேங்க். இது என்ன எவ்வளோ பெரிய மக் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது காஃபியா? ஆமாம், தூக்கம் வராமல் இருக்கணும்ல, நமக்கு தான் புக்கை திறந்தாலே தூக்கம் வந்துடுமே. பேப்பரை பார்த்து தூங்கிட்டேன்னா அதுக்கு தான் தூங்காமல் எழுதணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாட்ட கேட்டு ஃப்ளாஸ்க் நிறையா காஃபி கொண்டு வந்திருக்கேன். இதை ஊற்றி குடிக்க தான் இந்த மக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மக்கையும் வச்சுட்டு நிற்கிறான். அது சரி, இதெல்லாமா எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஜிம்மினை பார்க்க, ஷோ லூசு பயிலுங்களா அப்படின்ட்டு ஜிம்மினை இந்த பக்கம் திரும்பினா, இந்த பக்கம் ஒரு பெரிய சிப்ஸ் பாக்கெட்லாம் ஜேகே. நீங்களும் இது என்ன சிப்ஸு அப்படிங்கிறீங்க? அதான்ப்பா, அவனுக்கு எப்படி தூக்கம் வரும், அதே மாதிரி தான் எனக்கும் போர் அடிக்கும்ல. ஸோ அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே ஜாலியாக எழுதலாம்ல. சரியான லூசுங்க, இல்லை சரியாகாத லூசுங்க அப்படின்னு நீங்களும் அப்படியே ஜிம்மினை பார்க்க, இவனுங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கடா எதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரு முழிக்கிறானுங்க. ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கீங்க, அதான் இந்த மொழி முழிக்கிறீங்க. தேங்கோ அந்த காஃபி கப் எடுத்து, இந்த மச்சான் இதிலலாம் பிட்டு எழுதிட்டு வந்தேன்டா, கடைசியில் என்னடா இப்படி சொல்கிற? அட மூதேவிங்களா, இதெல்லாம் கிளாஸ் ரூம்க்குலாம் அலோடே இல்லை, தண்ணி பாட்டிலே கிடையாது, நம்ம வெளியில் வச்சுருக்காங்களே இதில் தான் குடிக்கணும் அடிக்கிறான். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவமொழிக்கா ஜேகேவோ. எதை என்னடா சொல்கிற? எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரே. ஐயோ, அப்போ நான் செருப்பால் அடி வாங்க போகிறது உறுதி அப்படிங்கிறா ஜேகே. ஏன் மச்சான் நேற்றெல்லாம் உட்காந்து படிக்கலை? எங்கடா விடிய பப்ஜி இல்லைடா விளாண்ட அப்படின்ட்டு அவனும். அது மச்சான் ஏதோ கொஞ்சம் தாண்டா மண்டைக்குள்ளேயே இருக்குது, என்ன படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குதுடா. இந்த பார், இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் காட்டா. எதை போடா, இப்போ இருக்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே படித்து கிழிச்சிட்டு அப்படியே எழுதி கிழிச்சிடுவோம் பாரு, சுத்தம் விளங்கிடும். நீங்களும் இப்போ சிம்பிளாக 2-3 எடுத்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு புரிகிற மாதிரி அப்படியே 2 பேத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்க. எம்மா பரதேவதை, யாருமா நீ, ஓ ஏஞ்சல் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உங்களை புகழ்ந்துட்டு, எப்பா ஏதோ கொஞ்சமாச்சும் புரியுது, நேற்று நைட்டே எப்படி சொல்லி கொடுத்துக்கலாம், இந்த ஜிம்மின் மண்டையை தான் எங்களை போட்டு குழப்பிட்டான். எது நானா அப்படின்ட்டு அவன் பார்க்க, நீ சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே புரியலடா, பெரிய மெத்தடாக சொல்லிக் கொடுத்த, இந்த பிள்ளை பாரு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தருது. ஆடா மூதேவிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிம்மினுக்கு. நானும் இதையே தாண்டா சொல்லிக் கொடுத்தேன். கைராவும் சாராவும் அந்த 2 லூஸுக்கும் மண்டையிலே ஏறாது, அதுக்கு இப்படி ஒரு பில்டப் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. ஸோ ஒரு வழியாக எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் போகும்போது இங்கே சாராவை உங்களை தயாங்கும் ஜெயிக்க விட மாட்டேங்கிறானுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது போகலாம் அப்படிங்கிறீங்க. இருமா, இன்னும் 2 எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்டு போயேன், உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? எனக்கு அவசரம் இல்லை, அப்புறம் உள்ள விட மாட்டாங்க. அத்தி இது வேறையா? ஏன் அதுவன் பெல் அடிக்கிறவன் அவன் மண்டே ஓட ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் பழமிட்டுக்க. தேங்கோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. எங்கள் அப்பா செருப்பால் அடிச்சு என்ன துரத்துறது உறுதியாகிடுச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜேகே. நானும் தான் மச்சான். 2 பேரும் எங்கேயாச்சும் போய் என்னடா பண்ணுறது, படிக்காமல் என்ன பண்ணுவீங்க, தட்டுக்கல்வியாவது பொழிச்சிக்கலாம் மச்சான் அப்படின்னு 2 பேர் பேசியிருக்கேன். அடைச்சி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அவனுக்கு எழுதிட்டு போ. டே மச்சான், அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு என்னென்னமோ கொண்டு வருவாங்களே, அட பாவீங்களா, என்னடா பேனா பென்சில் கூட பார்த்தீங்களா? அவட மூதேவி தொலாடி சொல்லிட்டு ஜிம்மினா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து வழியாக உள்ளே கூட்டிகிட்டு வரான். ஸோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. இங்கே தேங்கும் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போதே ஐயோ ஆத்தா மாதிரி ஆத்தா காளி ஆத்தாங்கிற மாதிரி அவனும் கையெழுத்தெல்லாம் கும்பிட்டுருக்கு. அப்படியே பேப்பரை பார்க்குறான். ஏதோ கொஞ்சம் அவன் படிச்சிருப்பான், அதனால் கொஞ்சம் புரியுது. ஐயோ ஏதோ கொஞ்சம் தெரியுது, பார்ப்போம், கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இங்கே ஜேகேவோ தான் அவனுக்கும் மண்டக்குள்ளே பப்ஜி கேம் தான் வருது. இந்த கேமு தான் வருது மண்டக்குள்ளே. எங்கேயாச்சும் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை ஊற்று பார்த்தாலும் ஒன்றும் புரியல. கடவுளே கருணையே இல்லையா? ஏன் மச்சான் அப்படின்னு ஜிம்மினை மெதுவாக கூப்பிட்டேன். இப்போ ஜிம்மினோ எக்ஸாம் ஆகல என்னடா இந்த 5வது கொஸ்டின் மேக்ஸ் புக்கில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தேன், நல்லா பொறுமையாக யோசிச்சுட்டு எழுதுடா, சொல்லி கொடுத்தது தான்டா அப்படிங்கிற. ஐயோ ஒன்று வர மாட்டேங்குதே மச்சான் அப்படின்ட்டு சாரா பக்கம். சாரா பேபி அப்படின்னு பார்க்க, சாராவோ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவள் பாட்டுக்கு பேப்பரை வச்சு அவள் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு எழுது. மூதேவி அது பாட்டுக்கு எழுதுப்பாது, எனக்கு கொஞ்சமாவது காட்டுறாளா? பேபி இன்னொரு வாட்டி கூப்பிட்டா சார்ட்ட மாட்டி விட்டுருவேன். சனியை நீ இங்கே தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய் லவ் பண்ண பாரு, பேசாமல் வேறு யாராவது லவ் பண்ணிக்கலாம்.
எவ்வளோது ஒருத்தி நம்ம காட்டாளா பார்ப்போம். ஏம்மா அடிக்க இங்கே சாராவோ செருப்பால் அடிப்பேன், அப்போ மூட்டு நீ காட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் சண்டை வளர்த்துட்டு இருக்கான். இங்கே தயாங்கோ பாதி அப்படியே ஓரளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டான். அதுக்கு மேலே அப்படியே ஸ்டக் ஆகுது. பேனா வேறு எழுதலை. ஐயோ இங்கு இல்லாத பேனா கொடுத்துருச்சு இந்த மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு பேனாவே எடுத்துகிட்டு வராதவன் ஜிமின் பேனா கொடுத்தா இல்லை இங்கு தீர்ந்துருச்சுன்னு திட்டிகிட்டு இருக்கான். ஐயோ எழுத மாட்டேங்குதே. ஐயோ இந்த ஆள் வேறு சுற்றி சுற்றி என்கிட்டே வரானே. என்னப்பா நீ எழுதுகிற மாதிரியே தெரில அப்படின்னு வந்துட்டு அந்த ஆள் நின்றுட்டு தயாங்க பார்க்க, ஐயோ நீ வரும்போதெல்லாம் எழுதுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு தானே இருக்க, சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு அப்படின்ட்டு. இல்லை சார் எழுதிட்டு தான் சார் இருக்கேன், பென் எழுதலை. ஏண்டா பப்ளிக் எக்ஸாமுக்கு வர மாதிரியா வந்திருக்க? அது கோவில் பூசாரி மாதிரி பட்டு அடிக்க தெரிஞ்ச உனக்கு பேனாவில் இங்கு போடணும்னு தெரியாது. இவன் வேற உயிரெடுக்க ஹேங் முடிச்சிட்டு இருக்கா. கைராவோ மெதுவாக அவன் பேனாவை அப்படியே அவன் கைக்குள்ளே சொருவுறா. அவனும் என்னமோ ஊருதேன்னு டக்குன்னு பார்க்குறான். பார்த்தா பெண்ணு தான் கொடுக்குறா. அதை பார்த்தவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. நீ தாண்டி என் ஒய்ஃபு அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல. இருந்தாலும் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. யார் ஒய்ஃபு அப்படின்னு அவர் வர. ஒய்ஃபா? இல்லை சார் இந்த பேனா எழுதலைன்னா என் லைஃபே காலி. லைஃபு சார் லைஃபு. அதை சொன்னேன். எனக்கு பேனா வந்துச்சு சார், நான் எழுதுறேன், நீங்கள் அந்த பக்கமாக போங்க சொட்டேன் சார். எதை அதை பார்த்து போங்க சார்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டு உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜேகே பக்கத்தில் வந்து நிற்க, இந்த ஆள் வேறு ஆனாவும் இங்கே வந்துடான். எழுது தம்பி, எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க சார். எதை அது இருங்க சார், யோசிச்சு தானே எழுத முடியும், யோசிச்சு எழுதுவேன். நீங்கள் அந்த பக்கம்லாம் எழுதுறாங்களே அவங்களையும் இப்போ பாருங்கள். அது எங்களுக்கு தெரியும், போய் தொலையாண்டா சொட்டை, எங்களே தான் வந்து வேடிக்கை பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் கடுப்பாயிட்ருக்கான். ஐயோ இந்த ஆள் வேறு நவரவே மாட்டேங்கிறானே, இவள்கிட்ட பேப்பரை பிடிங்கி எழுதலான்னா இவன் வந்து சனியனும் கொடுக்காதே அப்படின்ட்டு அவனும் அப்படியே அப்படின்ட்டு இருக்கான். எவன்டாவன் பாமா மாதிரி சூசுங்கிறது அப்படிங்க ஜேகேவோ அப்படியே முழிக்க. சாராவுக்கு சிரிப்பு வருது. உதவி சிரிக்கிறீ அடினி அப்படின்ட்டு அவனும் ஈஸ்டி என் லைஃப் அவன் கையில் தான் இருக்குது, நான் மட்டும் பாஸ் ஆகல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். எதே அப்படின்னு சாரா பார்க்குறான். ஆமாம் என்ன நீ கிஸ் அடிச்சில, நம்ம கற்பு கண்டமாயிருச்சு, கல்யாணம் பண்ணணும் என்ன தான் நீ பண்ணணும், இப்போ மட்டும் நீ எனக்கு பேப்பர் கொடுக்கல உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பழி வாங்கிடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்க. சாராக்கு சிரிப்பு தான் வருது. அவ்வளோ மெதுவாக பேப்பரை நகர்த்தி வைக்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாருக்கு தெரியாமல் எடுத்து கடனை இப்போ எழுதிட்டு இருக்கான். சாரா சிரிச்சிட்டு காப்பாற்ற லைட்டாக தேங்க் பார்த்துட்டு அடி பாவி பூவா பச்சை துரோகி, ஏண்டி என்ன மட்டும் பேப்பர் வாங்காத, யாரையாவது பார்த்து பிட்டடிக்காத, போட்டு கொடுத்துருவேன்ட்டு நீ மட்டும் ஆளுக்கு பேப்பராக கொடுக்குற, ஐயோ சார்கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கும்போது சாராவோ நீ கூட தான் ஆளை பார்த்து காப்பி அடிக்கிற சட்டை சொல்லவா அப்படின்றதோ எதை நீ சொன்னால் நானும் சொல்வேன் அப்படிங்கிறா. ஹாத்தி அப்படிங்க என்னப்பா அப்படின்னு திரும்ப இது எக்ஸ்ட்ரா சீட் சார் அப்படிங்கிறான். ஏற்கனவே வாங்கினியப்பா? அது எழுதிட்டேன் சார், நான் நல்லா படிக்கிற பையன் சார். இப்போ தானடா வாங்கினேன் அதுக்குள்ளே எழுதிட்டாங்கிற மாதிரி அந்த ஆள் டவுட்டாகவே பார்க்குறேன். இந்த ஆள் என்ன நம்மளை மட்டும் டவுட்டாக பார்க்குறான் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ எல்லோரும் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஜிமினும் வந்துட்டு குனிஞ்சத்தால நிமிராமல் அப்படி எழுதிட்டுருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன்னா 2 பேருமே நல்லா படிப்பீங்க. ஸோ நல்லா எழுதிட்டுருக்கீங்க. அப்போ லைட்டாக அது பண்ணி எப்படி பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை பார்க்குறான். அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஐயோ எக்ஸாம் ஹால் அப்படிங்க. அவனும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து அதெல்லாம் இல்லை அந்த ஆள் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்ககிட்ட சில்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் ஐயோ அப்படின்னு குனிஞ்சிக்கிறீங்க. அப்படியே ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டுருக்கா. இந்தாம்மா அப்படின்னு வந்து அந்த ஆள் நிற்கிறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு பதறீங்க. சரி சரி உட்காந்து எழுது அப்படின்ட்டு அந்த ஆள் நகர சும்மா இருக்க பிள்ளைய போய் வம்புழுக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ காலை குறுக்கு விட்டு தள்ளி விட்ருவோமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறமா சே வேணாம் போனால் போகுது அப்படின்னு விட்டு இப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கம்மியாகிட்டுருக்கு. இவனுங்களும் பிட் அடிக்கிறதுலாம் ரொம்ப வந்துட்டு இதாக இருக்கிறானுங்க. ஒரு வழியாக கொஞ்சம் படிச்சிருக்கானுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் பிட் அடிக்கிறானுங்க. இப்படியே எக்ஸாம் ஒரு வழியாக வந்துட்டு முடிகிற சமயத்தில் கூட தாங்க வந்துட்டு நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு கைராக்கிட்ட இதுக்கு என்ன வரும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவா போதும்பா இது எழுதியிருக்கேன் எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன் அது போதும் அப்படின்ட்டு சாராவே இதோட அதை பார்த்து எழுது அப்படின்னாலும் போதும்பாடி இதுக்கு மார்க் வந்து 35க்கு மேலே வந்துடுவேன் அது போதும்போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க ஹாயாக பேப்பர் எடுத்துக்கட்ட. என்னப்பா முடிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் பேப்பரை முடிச்சா செக் பண்ணி பாருப்பா, சும்மா உட்காராத, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்ல. அடப்பாயா எழுதுன 4 கொஷின் எத்தனை வாட்டி தான் பார்க்குறது அப்படின்ட்டு அவனும் யாரும் இதிலலாம் 10 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்லாம் கொடுத்தான். அவன் மட்டும் கிடச்சான் எம்புட்டை எழுதுறது மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வசன்னு எவன்டா கண்டுபிடிச்சான் இம்புட்டை உட்காந்து எழுதிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. போதுப்பா இதுக்கு மார்க் வந்தால் வருது வரலன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி பேப்பரை கட்டி தூக்கி போய்ட்டு அவன் பாட்டுக்கு வந்திருக்கா. கடைசி 5 மினிட்ஸ் வரைக்கும் விடாமல் நீங்களும் ஜிமினும் படுத்து எழுதிட்டு இருக்க. இங்கே தாங்க ஜெயிக்கலாம் முடித்தவனுங்க இவனுங்க மட்டும் என்னத்தடா அப்படி எழுதுவானுங்க. ஒருவேளை எதுவும் அவனுங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் எழுதிட்டு இருப்பாங்களோ, அநியாயத்துக்கு எழுதுறாங்கடா ஓவர் படிப்புசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே புலம்பிட்டு தாங்க இந்த பக்கம் பார்க்க கைராவும் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கா. இந்த பக்கம் தெரியும் பார்த்தா சாரா வந்துட்டு முடிச்சிட்டா. பட் அதை வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு அவள் பார்த்துட்ருக்கா.
எத்தனை வாட்டி பார்த்தாலும் நீ எடுக்கிற மார்க் தான் இருப்பது, அதை ஏன் நீ இத்தனை வாட்டி திருப்பி பார்க்குற, அந்த ஆளுக்கு தான் வேறு வேலை இல்லை, உனக்கு வேறு வேலை இல்லை, வாடி போவோம் வழியா அப்படின்னு ஜேகே கூப்பிட, டேய் எல்லாத்துக்கும் ஒரே டைமிங் தான், எல்லாரையும் விடும் போது தான் நம்மளே விடுவாங்க, மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஒவ்வொரு வழியாக எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு அப்பாடான்னு பேப்பர்லாம் கொடுத்துட்டு வெளியே வர, ஜிமினோ ஏய் செம்மையாக இருந்ததில்ல, நீ திரும்ப பார்த்த அத்தனை சமம் வந்தது சூப்பர் அப்படிங்க, தேங்கோ அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஜேகே. ஓஹோ இதெல்லாம் தான் அந்த புக்குக்குள்ளே இருக்கா அப்படின்னு. அட பாவி நீ இத்தனை நாளாக இதெல்லாம் பார்த்தது கூட இல்லையா? நான் எங்கே வச்சேன் கிளாஸ் ரூமில் எல்லாம் காமிச்சேன், அதுவும் மற்ற சப்ஜெக்டாக அப்புறம் எனக்கு மேக்ஸ் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அந்த ஆள் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சாலும் நான் தூங்கிடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல. ஒரு வழியா அப்போ எந்த லட்சணத்திலடா எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு ஜிம்மின்னு கேட்க, ஏதோ பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு. தேங்கோ அதெல்லாம் நான் 50 மார்க்குக்கு மேலே வருவேன் அப்படிங்கிறான். எல்லாம் கயிறா புண்ணியத்தால் அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட்டாக சொல்ல. அவ்வளோ சிரிச்சுக்கிறான். ஸோ ஜிமினோ புரிஞ்சுக்கிட்டான் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு. அது சரி அப்படின்ட்டு அவங்கள பார்த்து நீ அப்படிங்க, நான் எப்பவும் போல தான், அவளுக்கு என்னடா செம்மையாக எழுதியிருப்பா, ஆள் நல்லா படிக்கிற பொண்ணு வேற ஏமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஜேக்கே எல்லாம் கிண்டல் பண்ணீங்க. அப்படிலாம் இல்லை, படித்ததெல்லாம் வந்துருந்துச்சு. ஆமாம் நீ லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தா அந்த சம் கூட வந்துருந்துச்சு, சூப்பராக சொல்லிக் கொடுக்க, உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்போ உங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு கைரா கேட்க, அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிறான். அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குச்சி எடுத்து துரத்த, உன்ன சொல்லலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓடிட்டு இருக்கான். ஜேகேவோ அப்பா பப்ஜி விளாண்டு வீணாக போயிடுவேன், நீ மட்டும் பாஸ் ஆகலை செருப்பால் அடிப்பேன்னு எங்கள் அப்பா சொன்னார். நல்ல வேலை எப்படியோ எக்ஸாம்லாம் எழுதியாச்சு, பாஸ் பண்ணிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, அட்லீஸ்ட்டு நல்ல மார்க் எடுத்தாவது பாஸ் பண்ணுவோம். சரிடா அப்புறம் என்ன, அந்த ரிசல்ட்டெல்லாம் வரும்போது வரட்டும், நம்ம அதுக்குள்ளே வெளியில் கொஞ்சம் வெக்கேஷன் போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஜிமினோ அது சரிடா நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன், கேர்ள்ஸுக்கு எப்படி, நாங்களும் வீட்டில் சொல்லிவிட்டு வேணா கிளம்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 கேர்ள்ஸாக கிளம்புற மாதிரி வீட்டில் எல்லோரும் சொல்லிடுறீங்க. அதேமாதிரி அவங்களும் சொல்லி ஸோ 6 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கப்புள்ஸாக ஜாலியாக சுற்றுறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ஜாய்மெண்ட் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரிசல்ட் என்ன வருமோங்கிற பயமும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் பீச்சுக்கு தான் போயிருக்கீங்க. ரெசார்ட்லேருந்து அப்படியே பார்க்க அங்கே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அந்த பீச்சில் வந்து செம்மையாக செட் போட்டு எல்லாரையும் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் போக நீங்களும் கப்புள்ஸாக போகிறீங்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அப்படியே ஜேகேவை வந்துட்டு சாரா பார்க்க, அப்படியே ஜேகேவும் நம்மளும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். டே நம்ம என்ன ஸ்கூலே தாண்டலடா, அதான் முடிப்போம், நீ பாஸ் ஆயிடுவியா அப்படிங்க. நான் பேபி உன்னை பார்த்து எழுதியிருக்கேன், பாஸ் ஆக மாட்டேனாண்ணா அப்படின்னு கேட்குறான். அது சரி அப்படின்ட்டு இருக்க இங்கே கைராமல் அப்படியே கையை அப்படியே பிடிச்சிட்டுருக்க, நம்மளும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஹலோ அந்த மேரேஜ் எப்படி இருந்தாலும் ஓகே, பட் அங்கே ஃபுட்டெல்லாம் செம்மையாக இருக்கணும், தோ இங்கே இருக்கிற மாதிரி எவ்வளோ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பஃபே சிஸ்டம்ங்கிறால இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு தட்டில் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி தயாகம் தின்னி மூட்டை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இங்கே நீங்களும் ஜிமினும் அப்படியே வந்துட்டு அந்த மேரேஜே பார்த்துட்ருக்க, ஜிமின் கையை அப்படி நீங்கள் பிடிக்க உங்கள் கையை அவனும் பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க, ஷையாக்குறீங்க. ஜிமினோ வந்துட்டு எல்லாரையும் சுற்றி பார்க்குறான், யாரும் கவனிக்கல அப்படின்றத உங்கள் காலத்தில் அனி கிஸ் பண்ணுறான். என்ன வர ஓர போகிறீங்க அப்படிங்கிறீங்க. பரவாயில்லையே ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன், இதெல்லாம் மட்டும் தெரியுதா, இதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பேட் டச், இது பேட் கிஸ்டி அப்படிங்கிறான். சி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம் தொட்டா தானே டச்சு, நான் தொடவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப அப்படியே கண்ணத்துக்கிட்ட வர, ஐயோ அப்படின்னு நீங்கள் திரும்பும் போது அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் லிப்பில் பட்டும் படாமல் அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எதுக்கு நீ என்னை விட்டு தள்ளி போகிறேன், என்ன இப்போ சின்ன பசங்களாக இருக்கும் அவ்வளோதானே, தோ இப்போ +1 போகிறோம், இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் போயிடுவோம், அப்புறம் மெச்சூர் ஆயிடுவோண்டி, இதை விட கிராண்டாக இன்னும் சூப்பராக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க, நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்கிறான். இல்லை இருந்தாலும் நம்ம சின்ன பசங்க, எது நீ சின்ன பொண்ணா அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க, ஷோ ஜிமின் அப்படின்னு கண்ணை பத்துறீங்க. அவனும் அப்படியே சிரிக்கிறான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. அங்கே வந்துட்டு மியூசிக் ஆகுது, எல்லோரும் கப்பிள்ஸாக டான்ஸ் பண்ணால் நீங்களும் வந்துட்டு அப்படியே எல்லோரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எதில் எப்படியோ பசங்கள்லாம் டான்ஸில் பக்காவாக பின்னுவானுங்க, நீங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஈடு கெடுத்து ஆட அப்படியே வந்துட்டு ஜாராவை வளைச்சி நடித்து வந்துட்டு ஜேகே ஆட வச்சு அப்படியே அவனும் அவ்வளோ அழகாக ஆடுறான். அதில் அவன் மை மறந்து போயிடான். ஜேகே உனக்கு எது வருதோ இல்லையோ டான்ஸ் சிங்கிங்லாம் செம்மையாக வருதுடா, ஃப்யூச்சரில் இதையே ட்ரை பண்ணு. ஓகே பேபி நீ சொல்லிட்டில, அப்புறம் பாரு எப்படி பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இங்கே அதே தான் கைராவும் சொல்கிறா. உனக்கு படிப்பு விளையாட்டியும் பரவாயில்ல, உன் கைவசம் ஒரு தொழில் இருக்குது, நாடி ரோட்டில் பாடி பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு கேட்குறேன். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிக்க, என்ன அடி அப்புறம் சொல்ல வர, டான்ஸு பாட்டுன்னு அந்த பக்கம் போயிடலாம், நீ ஒரு ஐடல் ஆயிடுறா.
ஓகே பேபி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் ஜிமினும் நீங்களும் அதே மாதிரி அவ்வளோ அழகாக அந்த பாட்டுக்கு 2 பேருமே ஆடுறீங்க. அவனும் வந்துட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஆடும் போதே பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களே பார்த்துட்டு உனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசை பேபி அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை அப்படிங்கிறீங்க. ஓகே பேபி உன் கனவை நிறைவேறினதும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. ஒரு இல்லை அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இங்கே பாய்ஸ் சாப்பாடு தான் அப்படியே கேர்ள்ஸோட டான்ஸ் பண்ணிட்டே அப்படியே ஜேகேவோ அவ்வளோ ஓரமாக தள்ளிட்டு போய் சாரா கிஸ் அடிச்சுட்டு தேங்க ரொம்ப நாள் எங்கி போனவன் தானே. ஸோ கைராவை ஒரு வழியாக மயக்கி அவர் பக்கமாக இழுத்துட்டு போக எங்கடா அப்படின்னு சொல்லி வாயமில்ல இங்கே வாடி ரசகுல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசகுல்லாவை எடுத்து அவள் கிட்ட காட்ட அவள் ஆணு வாய்ப்பழக்க அடுத்த நிமிஷம் அவன் வாய்க்குள்ள போட அப்படிங்க இங்கே வா இதை இன்னும் டேஸ்ட் ஆக்குறான்னு சொல்லி அவன் வாய்க்குள்ள இருக்க ரசகுல்லாவை அவள் வாய்க்குள்ள அப்படியே மாற்றி அப்படியே கிஸ்ஸுங்கிற பேரில் உதட்ட கடிச்சு வச்சுட்ருக்கான். விழுஞ்சா ரிசல்ட்டு. ஸோ எல்லோரும் வீட்டிலேருந்து குரூப் சாட்டு. ஸோ தேங்க இங்கே பெட்ஷீட்குள்ளே இது சேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டே மச்சான் எனக்கு செம்மையாக குளிர்துடா கச்ச வர மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு பயந்துட்டுருக்கா. கைராவம் டே உனக்கு ஒன்றும் இல்லை பேசாமல் லூஸ் மாதிரி பயன் சாவாத அதெல்லாம் நல்லா பாஸ் பண்ணிடுவேன். என்னை பார்த்து எழுதியிருக்கல அதான் எனக்கு பயமாக இருக்குது. ஒட்டிங்க மவனே நான் என்ன கம்மி மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கைரா கத்திருக்கேன். இங்கே ஜேகேவோ விட மச்சான் ஃபீல் பண்ணாத அதான் நம்ம கைவசம் தொழில் இருக்கேன். நான் பாடுறேன் நீ ஆடு நமக்கு வாய்ப்பு இல்லை பாஸ் ஆகலைன்னா இதை பண்ணி பொழைச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாராவோ திருத்த மாட்டீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவ திட்டிகிட்டுக்கா. ஜிமினும் நீங்களும் வந்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதெல்லாம் எல்லோரும் பாஸ் பண்ணுவோம் பயப்படாதீங்க நல்ல மார்க்கும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறீங்க. அவனுங்க வந்துட்டு அம்மா கார்டின் ஏஞ்சல் அப்பப்போ நல்ல வார்த்தையை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு ஜிமினும் சிரிச்சுட்டு நீ எதி நல்ல மார்க் எடுத்துருவியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். அதெல்லாம் நான் எதையுமே ஸ்கிப் பண்ணல எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். எப்படிம்மா அந்த அல்லது கொஷின்லாம் கூட விடாமல் எழுதுவியா அப்படின்னு தேங்க் கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை ஜேகேவோ எழுதுனாலும் எழுதியிருப்பாடா இவெல்லாம் எப்படியாப்பட்டாலும் அதுவும் நம்மளால் ஜிமின் இருக்கானே அவெல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க் வேறு எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி அவெல்லாம் 100 மார்க் எழுதுனா 120 எழுதியிருப்பான்டா. இப்போ சாரெல்லாம் திணறிக்கிட்டு இருப்பார் இவனுக்கு என்ன மார்க்கை போடுறதுன்னு. ஜிமினோ டே சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு டே போ மச்சா எப்படா எங்கே கூட வந்துட்டு நீ மட்டும் நல்லா படிக்கிற அப்படின்னு அவனை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு அந்த நைட்டை வந்து ஒரு வழியாக ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிசல்ட்டு. ஸோ வந்துட்டு எல்லோரும் அப்படியே நெட் சென்டரில் ஒருத்தர் பின் ஒருத்தர் அப்படியே வந்துட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க. ஸோ அங்கே நம்பர்ஸ்லாம் போட அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பார்க்குறீங்க. எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் நீங்களும் ஜிமினும் டாப்பர் எப்பவும் போல் எல்லாத்துலேயும் வந்துட்டு 100 out of 100 500க்கு 490 480 அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க. மற்றவங்கலாம் வந்துட்டு அதே மாதிரி 400க்குள்ளே எடுத்திருக்காங்க. இதில் பெரிய ஹைலைட் என்ன நம்ம ஜேகே தேங்க் கூட நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டானுங்க. அவனுங்களுக்கு பாஸ் பண்ணதை விட மார்க்கும் நல்லா வந்திருக்கு 80% பக்கம் வந்திருக்கானுங்க. அது அவனுங்களுக்கு சந்தோஷமாக தாங்களா டே ஜெயிச்சுட்டோம் மாறாகிற மாதிரி ஜேகேவும் தேங்க ஒரு பக்கம் குத்தாட்டம் போட்டுருக்கா. ஜிமினோ டே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த நாங்கள் கூட இந்த ஆட்டம் போலடா டே நீலாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன் நீலாம் வந்து மார்க் எடுக்கலைன்னா தான் அங்கே பிரச்சனை எனக்கு அப்படி இல்லைடா நல்லா பாஸ் ஆகிறதே பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வந்துட்டு ஒரு வழியாக சரவடிலாம் போட்டு கூத்தடிச்சு கொண்டாடிட்டு வீட்டுக்கு போக அப்பா அம்மா கூட நம்பவே இல்லைடா எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் வந்து சொல்லிட்டு இருக்க. பேரண்ட்ஸ்க்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு பிடிச்சா அவங்கவுங்களோட குரூப்பை வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க. மறுபடியும் உங்கள் அலப்பறைகள் தொடருது. ஓகேடா இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.